ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். ஸோ வீரபாண்டி அப்படின்ற ஒரு நண்பர் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் அதை வந்து நான் கவனிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமிங் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு நம்ம அந்த வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு என்னோடய ஃபேஸை காட்டி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நம்மளோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமேவும் ஜென்ரலாக வந்துட்டு இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்ம வந்துட்டு எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ யாராக இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள் தான். சரிங்களா? எல்லா சேனல், என்னோடய சேனல் மட்டும் கிடையாது, எல்லா சேனலுமே பார்த்திங்க அப்படின்னா காமனான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து தான் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். சார் இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் பண்ணிக்கலாமா, இது பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்குமா அப்படின்ட்டு ஒரு கன்சல்ட் பண்ணணும். அப்படி இல்லை, நீங்கள் ஏஜ் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கேளுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது, இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட முடிவை நீங்கள் தான் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஸோ பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வீடியோவேவும். ஸோ இதை தான் நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்றது நான் மட்டும் கிடையாது, யாருமே சொல்ல மாட்டாங்க. இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்மளோட லைஃப் நம்மளோட கையில் தான். சரிங்களா? அதை நம்ம தான் முடிவு எடுக்கணும். ஸோ நான் போடுறேன் அப்படின்னா என்னோட இன்ஃபர்மேஷன் நல்லா இல்லை அப்படின்னா, நல்லா இல்லை ப்ரோ, நீங்கள் தப்பாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ என்னோடய கண்டென்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி டெலீட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா, ஒரு தப்பான தகவலை வந்துட்டு நம்ம மக்களுக்கு வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. இந்த தகவல் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஒரு உண்மை தன்மை இருக்கணும். ஸோ அவங்கள கொண்டு போய் நம்ம போய் சேர்க்கணும். சரிங்களா? தப்பான தகவல்கள் நம்மளோட சேனலில் எதுவும் வந்தாலுமேவும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அதை டெலீட் பண்ணிடலாம். தப்பான தகவல்களும் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி அதோட ரிசல்ட் பார்ப்பேன். செகண்ட், நம்மளுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்கிட்ட வந்துட்டு கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இது ஓகேவா, இதை நம்ம போஸ்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு நான் 1க்கும் 10 வாட்டி பார்த்து போயிங்க அப்படின்னா அதை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு தான் அந்த வீடியோவே கொண்டு வருவேன். இல்லாட்டி வீடியோ போஸ்ட்டு போடவே மாட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஓன் டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யார்கிட்டயா இருந்தாலும் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு, ஆக்சுவலாக டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறது பெஸ்ட் ஐடியா. சரிங்களா? அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேல் எதாக இருந்தாலுமே பண்ணுங்கள். ஸோ நீங்களாக எதையும் பார்த்து சரிங்களா பண்ணிக்காதீங்க. என்னோடய அறிவுரை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ என்னோடய ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, என் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி, இதை தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கமெண்ட்ஸும் வந்துட்டு கொடுங்க.